எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மெரினா கடற்கரை, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் என்பது ஒவ்வொரு நாளும் பல அரசியலை பேசுகின்ற இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர், காபந்து முதலமைச்சராக மாறி இப்போது முன்னாள் முதலமைச்சராக மாறி இருக்கிற திரு பன்னீர்செல்வமும் ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். தற்போது பதவியேற்றிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை என்பது மக்கள் விரோத அரசு, அதை நீக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், மக்களை சந்தித்து அதற்கான கருத்துருவை உருவாக்குவோம் என்கிற சபதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் ஒரு அமைச்சரவை இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறது, பொறுப்பேற்றிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அமைச்சரவையிலிருந்து ஒரே ஒரு மாற்றமாக, 2 மாற்றம். அப்கோர்ஸ் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக பழனிசாமி பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போல கல்வி அமைச்சராக திரு KA செங்கோட்டையன் பொறுப்பேற்றிருக்கிறார். அதிமுகவினுடைய அவைத்தலைவர் KA செங்கோட்டையன் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 15 நாட்கள் அவகாசம் கொடுத்தார் ஆளுநர். ஆனால் 18ஆம் தேதியே, நாளை மறுநாளே சட்டமன்றம் கூடுகிறது, சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது. அதில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டிருக்கிறார். இங்கே ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்ற பிறகு கூவத்தூர் செல்கிறார். அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அந்த ஆதரவை மேலும் வலுவடைய வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிச்சயம் நிரூபிப்போம் என்கிற தகவலையும் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இந்த தேர்தல் ஆணையத்தை இதற்கிடையில் பன்னீர்செல்வம் அணி அணுகியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் சென்றிருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு CP ராதாகிருஷ்ணன், அதே போல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியின் சார்பாக அழகு தமிழ்ச்செல்வி, அதிமுகவில் சசிகலா அவர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன், அதே போல அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் நம்மோடு இணைகிறார். விரைவில் நம்மோடு இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ், அதே போல பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்கிற ஒரு சபதத்தை ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்தில் இப்போது ஏற்றிருக்கிறார் பன்னீர்செல்வம். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அவர் கொஞ்ச நாளாகவே சினிமாவில் நடிக்கிற மாதிரி ட்ராமாவை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது முதல்ல போனார், ரிசைன் பண்ண உடனே நேர அதை மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அவர் அதை முன்மொழிந்து அதுக்கு பின்பு நேர இப்போ தலைமை கட்சி அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலகம் போய் அவருடைய அலுவலகத்திலிருந்தே, அவருடைய CM ஆஃபீஸ்லேருந்தே ஆளுநருக்கு ஃபேக்ஸ் மூலமாக சொந்த காரணங்களுக்காக நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அதை ஒன் மினிட், எதுக்காக நான் ஐ வாண்ட் டு கோரிலேட், இதை அக்செப்ட் பண்ணிட்டார். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். இதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா பாரத பிரதமர் இவர் இப்போ நம்ம ஆளுநர் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. 2 டேஸ்க்கு அப்புறமா அவர் போய் நான் உட்காந்து அம்மா ஆன்மாட்ட நான் கேட்டேன், நான் தியானம் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 40 நிமிஷம் உட்காந்தார். எல்லா சேனலும் வர வைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தியானம் பண்ணார். தியானம் பண்ணி முடித்த உடனே போய் திருப்பி நான் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னார். நிர்பந்தப்படுத்தி ஏதோ பண்ணனாங்கன்னு சொன்னார். நான் தான் வெல்வேன்னு சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கே வருவாங்க, என்னை தேடி தான் முழுமையாக வருவாங்கன்னு சொன்னார். இது எல்லாமே பண்ணி முடித்து அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் காபந்து முதலமைச்சராக இருந்தாலும் நிறைய அஸ்திரங்களை காவல்துறை அனுப்பிச்சு செக் பண்ணி அவங்ககிட்ட இண்டிவிஜுவலாக விசாரித்து லெட்டர்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணி முடித்தோம். இப்போ அம்மாவோட நம்பிக்கையில் இருந்த ஒரு கோர் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் தெரியும், கடந்த இதில் ஒவ்வொரு முறையும் செக்ரட்டரியேட்டில் டெய்லி டிஸ்கஷனில் வரக்கூடிய ஒரு 5 அணி இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. அதனால் இப்போ சின்னம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார், குடும்பம்னு சொன்னார். ஒன்று மட்டும்தான் இந்த நேரம் கேட்குறேன், அதுக்கெல்லாம் பதிலை விட திரு பன்னீர்செல்வம் அவர்களிடம் நீங்கள் தனியாக அம்மாவுடைய சமாதியிலையோ உங்களுக்கு பிடித்த எந்த இடத்துலையோ உட்கார்ந்து 2001க்கு முன்னாடி 1999 பாராளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது உள்ள டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அங்கே வரும்பொழுது
நீங்கள் அங்கே பணியாற்றுனீங்க. அதுக்கப்புறமா 2001 உங்களுக்கு வாய்ப்பு வழங்கி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு சோதனை வந்த நேரத்தில் உங்களை யார் அடையாளம் காட்டியது, உங்களை யார் முன்னிலைப்படுத்தியது? புதிய தலைமுறைக்கு கொடுத்த நேர்காணல்ல திரு ஓ பன்னீர்செல்வத்திட்ட இந்த கேள்வியை நானே எழுப்பினேன். அதற்கு அவர் விளக்கமா சொன்னது, நான் 99 இருந்து கட்சியில இருக்கேங்க, 97 இருந்து இருக்கேன், அம்மாவை அதுக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு. இங்க அதற்கு பிறகான பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. என்னெல்லாம் அவர் திரு டிடிவி அங்க போகும்போது அவர் நகர்மன்ற தலைவராக நான் இருந்தேன், பொறுப்புகளில் கட்சி பொறுப்புல இருந்தேன், மாவட்ட துணை செயலாளராக இருந்தேன், எனவே என்னை அடையாளப்படுத்தியது அப்படிங்கிறத முழுமையாக அவர் மறுத்தார். ஏற்கனவே நான் ஜெயலலிதா அவர்களுக்கு நேரடியாக அறிமுகமானவன் அப்படிங்கிற கருத்தை வச்சார். நீங்க இப்போ வருது டிராமா பண்ணார் அப்படின்னு. இல்ல 96ல கழகம் ஒரு தோல்வியை தழுவியது, ஒரு மாபெரும் தோல்வி வந்தது. அந்த சோதனை காலத்தில் நிறைய பேர் கட்சியை விட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுது அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவாக இல்லை. 89 அம்மாவுக்கு ஒரு சோதனை வரும்பொழுதும், அவர் ஜேன்னு ஒரு அணி தலைவர் இறந்ததுக்கப்புறம் வரும்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜே அணியில இருந்தார், இவர் ஜா அணியில இருந்தார். அதெல்லாம் மறந்து விசுவாசத்தை கணித்தவர் ஜெயலலிதா அவர்கள். அப்ப அவர் மட்டும்தான் விசுவாசம், மத்தவங்க எல்லாம் விசுவாசம் இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் அவர்தான் நியமிச்சாரு. அப்ப அந்த விசுவாசத்திற்கு அவர் மதிப்பு கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். அவர் மட்டும்தான் விசுவாசமா? நான் இல்லன்னு சொல்லல. 1 லட்சம் பேர் இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் அடையாளப்படுத்தியது அவர் தானே. இல்ல, அடையாளப்படுத்தியது அவர்தான். திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எப்போதாவது முதலமைச்சர் ஆக்கினாரா? அம்மா மறைவிற்கு பின்பு எல்லாரும் சேர்ந்து, இவரும் 5 பேர் சேர்ந்து சின்னம்மா அவர்களை பார்த்து நீங்களே வாங்க சொல்லும் பொழுது, இப்பொழுது வேண்டாம் அம்மா உடல், இது எல்லாமே நெருக்கடியில நேர்ந்தது அப்படிங்கிறது அவரோட கிளைம். இல்ல அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில 75 நாள் ஹாஸ்பிட்டல்ல அம்மா இருக்கும் பொழுது, 72 நாட்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல இவர் அப்ப அமைச்சர், அம்மா வகித்த பொறுப்புகள் காவல்துறை எல்லாம் இவர் இருந்தாரு. அப்ப வராத சந்தேகம். அப்போ தன்னை முதலமைச்சராக எல்லா டிஸ்கஷன்லையும் டாக்டர்ஸ் டீம் வரும்பொழுது, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வரும்பொழுது, லண்டன்லேருந்து டாக்டர்ஸ் வரும்பொழுது, அப்பல்லோ டாக்டர்ஸ் வரும்பொழுது, அத்தனை டாக்டர்ஸ் வந்தக்கூடிய எல்லா டிஸ்கஷன்லையும் அவர் தான் அவரை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே டிஸ்கஷன் அவர்கிட்ட கேட்டேன். அப்போதெல்லாம் இல்லாம இப்ப பேசும்போது என்ன நம்பிக்கை வரும் அப்படிங்கறதை எழுப்பி இருக்கிறேன். நான் இல்லன்னு சொல்லல. இந்த கேள்வியில இருக்கு ஒரே ஒரு கேள்வி, எனக்கு அதையும் எடுத்துட்டு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் டிராமா பண்றாரு அப்படின்னு. டிராமா தான், டிராமா தான். இப்போ உங்களுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அங்க ஒரு சபதம் இருக்கும்போது அதை சபதமாக பார்க்கறீங்க, இவர் ஒரு சபதம் எடுத்தா அது டிராமாவா? இன்னைக்கு சபதத்தை நான் டிராமா சொல்லல. சபதத்துல அவர் உட்கார்ந்தாரு இல்லையா, தியானம் பண்றேன்னு உட்கார்ந்தாரு இல்லையா, அதுல இருந்தே தொடர்ச்சியாக எப்படியாவது சட்டமன்ற இப்ப ஒரே ஒரு விஷயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 18 பேரோ 20 பேரோ அங்க வந்துடுறாங்கன்னு வைங்க. வந்ததுக்கு அப்புறமா இட் ஷுட் பி அ கன்ஸ்ட்ரக்டிவ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? அவருடைய அம்மாவால் எந்த கூட்டணியும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாருக்கு எதிராக? திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது. நேரடியா என்ன சொல்றாருன்னா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டு இது அம்மாவுடைய ஆட்சி அல்ல, சசிகலா அவர்களுடைய குடும்ப ஆட்சி அப்படிங்கறத நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமைச்சர்கள் அப்ப இன்னைக்கு பதவியேற்ற உடனே, இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற உடனாக யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு, யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் எல்லாரும் பார்த்தோம் நம்ம காட்சிகளை. அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு, ஒரு தனி மனிதன் ஆளுநர்கிட்ட அவர் தனி மனிதர் இல்ல, முதலமைச்சர் அந்த ஆசி வாங்கினதோ வணக்கம் சொன்னதுல என்ன தவறு? அதன் மூலமாக என்ன செய்தி சொல்லப்படுகிறது? செய்திகள் அது இல்லங்க. தனிப்பட்ட முதலமைச்சர் தனக்கு கட்சியிலே துணை பொதுச் செயலாளர் இருக்கின்றார்கள், மற்றவர்கள் இருக்கின்றார்கள், நான் நன்றாக செயல்படுவேன், இனி மக்களுக்காக அம்மா விரும்பிய ஆட்சியை நான் செய்வேன் என்ற ஒரு உறுதியை எனக்கு நல்ல நினைவு இருக்கு, உங்களுக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் அந்த முறை இருந்தது. அப்போ குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகான ஒரு சூழல்ல இப்படி ஒரு நெருக்கடியில் ஒரு அமைச்சரவை பொறுப்பேற்ற போது அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக்கொண்டு பொறுப்பேற்றார்கள். நீங்கள் உட்பட எல்லோருமே அப்ப இருந்தீங்க. இன்றைக்கு அப்படியான எந்த நிகழ்வாவது பார்க்க முடிஞ்சதா? இல்ல, எல்லாருக்கும் பாக்கெட்ல இதயத்திலயும் அம்மா இருக்காங்க. எல்லாரும் அன்னைக்கு இதயத்துல இல்லையா? அம்மா இருக்கின்றார்கள். அன்னைக்கும் இதயத்துல இருந்தாங்க. எல்லாரும் அம்மா யாரெல்லாம் அமைச்சர்களாக வைத்திருந்தார்களோ ஒருவர் கூட மாற்றப்படாமல், மாஃபா வெளியில பாண்டியராஜன் போனதுனால மாண்புமிகு அவர் செங்கோட்டையன் அவர்களை ஒரு மூத்த கழகத்திலே தொடர்ச்சியாக எத்தனை சோதனைகள் வந்தாலும் மாறாமல் இருந்தவர்
தொடர்ச்சியாக அம்மாவோடு அம்மாவை பின்பற்றி இருந்தவர், புரட்சி தலைவர், அம்மா என்று இருந்தவர். இன்றைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை தவிர யாரையாவது மாத்திருக்காங்களா? அதுக்கு அதை பத்தி பேசலாம். ஏன் குடும்பம் இல்ல மாற்றப்படாததற்கான காரணங்கள் என்ன இருக்கிறது நம்ம பேசுவோம். தொடர்ந்து எல்லாத்தையும் நான் பேசிட்டு அவர் தன்னாலதான், அவருக்கு வேற ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய பதவி போய்விட்டது, தன்னுடைய அந்தஸ்து போய்விட்டது, தன்னால் இந்த மாதிரி இயங்க முடியாதே அப்படிங்கிற மாதிரியான அந்த தான் மட்டும்தான் முடியும், தனக்காக மட்டுமே இதெல்லாம் உருவாக்கப்பட்டது என்ற எண்ணங்கள் இன்னைக்கு அது இது ஒரு சுயநலமாக அம்மா வேண்டும், அம்மா ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்து இவர் சொல்றது மாதிரி நிச்சயம் அம்மாவுடைய ஆன்மா எதுவாக இருந்தாலும் தேடி வரும். இவருக்கு மட்டும்தான் அம்மா ஆன்மா பேசுறாங்களா? எங்கிட்ட பேசலையா? இவர் போய் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கொடியேற்றுகின்றார். கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு அம்மா நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் இல்லாததை நான் ரொம்ப 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 கஷ்டமாக ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, உங்களுடைய ஆன்மாவோட ஆசையோடு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அப்படிலாம் அந்த மாதிரி போனாரா? தனக்கு பதவி போக போகின்றது, தனக்கு இந்த அந்தஸ்து போக போகின்றது என்ற சுயநலம்தான் இது போன்ற பெரும்பாலான அதிமுக தலைவர்களை நான் இப்போதான் பாக்குறேன். ஜெயலலிதா நினைவிடத்துல உங்களை போன்ற வெகு சிலர் போயிட்டு இருந்தாங்க. மற்றபடி அந்த நினைவிடம் என்பது அரசியல் உட்கட்சி பிரச்சனை வந்த பிறகுதான் அவர்களுடைய நினைவு வந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய சுயநலத்துக்காக இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு சட்ட ரீதியாக இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் 124 பேர் சேர்ந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா நான் மக்களை போய் பார்ப்பேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லா நேரங்களிலும் மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்கிறாங்க. இது என்ன வகையான அரசியல் இது? இது இப்போ இவங்க அக்கா சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். அப்படியே நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் ஆரம்பிக்க முடியாது. அவங்களுடைய கேள்வியில இருந்து அப்படியே தொடர்றேன். அதுதான் நீங்க அப்படியே தொடர்றீங்க. அவங்க சொன்னதை நான் அப்புறம் நான் உங்க கேள்விக்கு மட்டும் நான் சொன்னா அப்புறம் அவங்கள நான் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடும். இவர் பிரிஞ்சு போனாரு, ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. எதனால அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தாரு? கட்டாயப்படுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தாரு. சரிங்களா? இப்போ ரெசிக்னேஷன் கொடுத்தாருல்ல, அப்ப ஏன் அவங்க சின்னம்மா அப்படின்னு சொல்றாங்க? இவங்க சசிகலா அவர்கள் அப்பவே 2 மாசத்துக்கு முன்னாடியே பொதுச் செயலாளர் பதவியோட கூடவே முதலமைச்சர் பதவியும் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கலாமே. ஏன்னா அம்மா இறந்த புதுசுல அவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்ல. ஏன்னா அப்ப கேட்டா மக்கள் சப்போர்ட் இருக்காது. இந்த கேள்விலாம் இருக்கு. இல்ல இந்த கேள்வில நிறைய எழுப்பிட்டேன் நான். திருப்பி நீங்க இதுக்குள்ள போறதுனால ஏன் கேள்வி நான் ஏற்கனவே எழுப்பி அதே கேள்விகள். உங்கள் அம்மா மீது, உங்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும், அவர் என்னை 2 முறை முதலமைச்சர் ஆக்கியவர் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்புகளோடையும் நம்பிக்கையோடையும் அவங்க மேல பெரிய மரியாதையும் வைத்திருந்தவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பத்தின அந்த கவலையையும் சிகிச்சையில் இருக்கிற தவறுகளையும் நான் பார்க்கவே இல்லை 72 நாளுங்கிறதையும் என்னைக்கு சொல்லுவீங்க? முதலமைச்சர்ல இருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பேசுவீங்களா? அப்ப உங்களுடைய அந்த அவர் மீது வைத்திருக்கிற மரியாதைங்கிறது என்ன? அப்போ நீங்க அப்ப சந்தர்ப்பவாத அரசியல் தானே பண்றீங்க. இன்வெஸ்டிகேஷன் எப்போ போட்டிருக்கணும்? முதலமைச்சரா நீங்க தானே இருந்தீங்க. முதல் நாள் முதலமைச்சரா பொறுப்பெடுத்த உடனே எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. எங்க அம்மாவுடைய நான் மிகவும் பெரிதாக மதிக்கக்கூடிய அவருடைய அவருக்கான கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வந்திருக்கும். இன்னைக்கு எல்லாமே உங்களை மட்டுமல்ல, திரு பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு சொல்றீங்க எல்லாமே மாத்தி மாத்தி. என்னங்க அத்தனை பேரையுமா வீடியோ காட்சிகள் வெளியிடுறாங்க. திரு மதுசூதனன் காலில் விழுந்து கேட்கிறாரு, நீங்க தாமா காப்பாத்தணும்னு. அப்ப இதெல்லாம் என்ன? அதெல்லாம் மிரட்டி உங்களை காலில் விழ வச்சாங்களா? அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். 2 விஷயத்துக்காக அவர் அடங்கி இருந்தார். ஒண்ணு மக்கள் நலன், இன்னொன்னு கட்சி ஒற்றுமை. என்னாச்சு? கட்சி ஒற்றுமை என்னாச்சு? யார் உடைத்தா? கட்சி ஒற்றுமை யார் உடைத்திருக்கிறார்? ரெசிக்னேஷன் எதுக்கு பண்ணாரு? இந்த 2 ரீசன்காக தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, அடடா குடும்ப அரசியல் இங்க தலை தூக்குது. ஏங்க 99ல இருந்து திரு டிடிவி அவர்களை பாக்குறீங்க. இவங்க நீங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க அக்கா, நல்லா பேசுங்க. நல்லா நீங்களும் நல்லா பேசுறீங்க. ஆனா கண்டென்ட் உண்மையா பேசணும். நான் என்ன சொல்றேன், 99ல இருந்து அவருக்கு திரு டிடிவி அவர்களை தெரியும். அது அவரே ஒத்துக்கொண்டார். மகாபாரதத்துல வர நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. இல்ல இஷ்யூவை டைவர்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மகாபாரதத்துல வர கிருஷ்ணர் கர்ணரை பார்த்து கேட்டாரு, நீங்க நல்லவர் தான் ஆனா தவறான இடத்துல இருக்கீங்கன்னு. அதே மாதிரிதான் நான் இவங்களை கேட்கிறேன், நல்லவங்க தான் தவறான இடத்துல இருக்கீங்க, வந்துருங்க டிபேட்டை முடிச்சுக்கிட்டு போயிடலாம் நம்ம ஓபிஎஸ் அண்ணா வீட்டுக்கு. நீங்க தான் கூட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரலீங்களா? வருவாங்க, இப்பதானங்க வந்திருக்காங்க. 2 நாள்ல நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நீதிமன்ற உத்தரவு வந்துச்சுன்னா குற்றவாளின்னு வந்துட்டா உடனே எல்லாரும் எங்க பக்கம் வந்துருவாங்க, நாங்க ஆட்சி அமைப்போம். நீங்க என்னாச்சு? ஒரே ஒருத்தர் கூட வரல. நேரா கூவத்தூர்ல இருந்து 2 முறை காவல்துறை என்ன போனாங்க, அதிரடிப்படை போச்சு. 2 முறை உள்ள போய் விசாரிச்சீங்க, யாருமே வரல. கேளுங்க, காடு மலை ஆறு மேடு எல்லாத்தையும் தாண்டி டோரா புஜ்ஜி மாதிரி உங்களை நேரா ராஜ்பவனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.
ராஜ்பவன் விஷயங்கள் எல்லாம் முடிச்சு பதவி ஏத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இப்ப ஓபிஎஸ் ஐயா வீட்டுக்கு வர முடியும். இப்ப நான் இத கேக்குறேன். இப்போ இல்ல இவங்க டோரா பூச்சி அப்படி எல்லாம் சொல்றீங்களா? இதே மாதிரி தான் அவர் வந்து அப்ப அந்த நள்ளிரவுல போனாரு ராஜ்பவனுக்கு. அவரும் டோரா பூச்சியா போனாரா? எல்லாரும் போனாங்களா? எனக்கு புரியல. இத்தனை ஆண்டுகால அரசியல்ல இருக்கீங்க, அதிமுகல இருந்திருக்கீங்க. அதிமுக அரசியல் ஏதோ இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி சொல்றீங்க. 99ல இருந்து திரு டிடிவி அவர்களே தெரியும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வரேன். இவங்க அதிமுகல எப்ப இருந்தாங்க, இவங்க அதிமுகல எப்ப ஒரு அதிமுகவுக்கு துரோகம் செய்து அம்மா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டது என்பதை எல்லாரும் மற்றவங்களுடைய சரி அதெல்லாம் பேசல. இவங்க என்ன பத்தி தனிப்பட்ட முறையில போக வேண்டாம். தனிப்பட்ட முறையில போக வேண்டாம். நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். கடைசியில வந்து இவங்க டோட்டலா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சரி, நான் மத்தவங்க கருத்தை கேட்டு வரேன். நம்ம பேசலாம், நிறைய நேரம் இருக்கு. ஒதுக்கி வச்சிருந்தாங்க இவங்கள. இஷ்யூஸ் பேசல. இல்ல தனிப்பட்ட முறையில போக வேண்டாம். தியாகம் கொடுத்தாரு. தியாகம் வந்து அப்பா வந்து ஸ்டேஜ்ல கொடுத்தாரு. அப்பா எங்க அப்பா 5வது உறுப்பினர், அதிமுகவுடைய 5வது உறுப்பினர். யாரும் கேளுங்க, ஹிஸ்டரியில போட்டு பாருங்க. இதெல்லாம் தப்பு இல்ல. இந்த கேரக்டரைசேஷன் அட்டாக்ன்றது மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம். இல்ல உங்க கட்சி பிரசிடென்ட் தொடர்ந்து பேசலாம். நீங்க அப்படி இப்படி நயனம் பண்ணா நீங்க உடனே டான்ஸ் ஆடுனா மக்கள் நம்பிடுவாங்களா? உங்களோட நயனம் பண்ண எங்களுக்கும் தெரியும். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். இல்ல தொடர்ந்து பேசலாம். அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் இருந்து நல்ல நினைவோடு இருந்த காலத்தில் உங்களுடைய இல்ல ஒவ்வொருத்தரா பேசுனீங்கன்னா தான் கேக்கும். ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா என்ன பேசுறீங்கன்னே தெரியாது. சோதனையில நீங்க அதிமுகல நின்னீங்க. இதெல்லாம் எந்த இடத்துக்கு நம்ம அம்மாவை பார்க்க வந்தீங்க? இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன் நீங்க டென்ஷன் ஆவறீங்க? இல்ல டென்ஷன் ஆகல. நீங்க நாங்க எல்லாம் கிருஷ்ணர்னு சொல்றீங்க. கோபிநாத் ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசலாம். தொடர்ந்து பேசலாம். நாங்கள் ஜெயராமன், இந்த ஒட்டுமொத்தமான அரசியல் நிகழ்வுகள் இதுல வந்து உங்களுடைய பங்களிப்பு ஒரு பக்கம் இருக்கு. நீங்க தொடர்ந்து சில விஷயங்களை கேள்வி எழுப்பிட்டே இருக்கீங்க. இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் இன்னைக்கு வந்து ஆளுநர் இவருக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டது. நாளை மறுநாள் பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறோம்ன்றாங்க. குதிரை பேரங்கள் நடக்கும், அதனால ஏன் இவ்வளவு நாள் கொடுத்தீங்கன்னு ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புகிறார். இது மக்கள் விரோத அரசுன்னு திரு பன்னீர்செல்வம் சொல்றாரு. உங்களுடைய பார்வை? எங்களுடைய பார்வை வந்து கடந்த 50 வருஷ அரசியலை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு விஷயமா தான் கடந்த சில நாட்கள் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா கடந்த 50 வருஷமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் 3 முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட. பன்னீர்செல்வம், ஜானகி இவங்களெல்லாம் கொஞ்சம் மாதங்க ரூல் பண்ணாங்களே தவிர பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 முதலமைச்சர்கள் தான் வந்து கடந்த 50 வருடங்களில் ஆண்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்ததை பார்க்குறோம். நம்ம வந்து கடந்த சில நாட்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது நடந்த மிகப்பெரிய ஊழல்களாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே வந்து பெரிய அளவில் வந்து சசிகலா மூலமாக மறைத்தார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். எப்படின்னா ஜெயலலிதா அவங்க வந்து நல்லவங்க தான், ஆனால் வந்து சசிகலா குடும்பம் வந்து இவங்க தான் வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இவங்க 2 பேர் கூட்டு சேர்ந்து தான் இந்த இந்த ஊழல்களோ இல்ல மற்ற விஷயங்களோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்ற தீர்ப்புல அதை பத்தி விரிவா மிக தெளிவா வந்து அவங்க நீதிமன்ற தீர்ப்பு அதை வெளிப்படுத்தி தெளிவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து சசிகலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சதற்கான காரணமும் அதுதான். மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுல அதிமுக உள்ளே வந்து ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்து சசிகலா அவர்களுடைய குடும்பத்திற்கு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. நாங்களும் தொடர்ந்து சசிகலா அவர்களுடைய குடும்பம் செய்த ஊழல்களை தொடர்ந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து மிக மிக முக்கியமானது. ஒரு ஆட்சி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துடைய கண்ட்ரோல்ல போகாம இருக்கிறது வந்து மிக மிக அவசியம். ஒரு ஜனநாயக 5 வருஷத்துல இங்க இருக்கிற பெரும்பான்மை கட்சிகளா இருக்கிறவங்க அல்லது ஆட்சிக்கு வருகிற கட்சிகள் எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிற கட்சிகளா தானே இருக்குது. ஆமா, திமுகவும் அதே பிரச்சனை தான் இருக்கு, அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனா ஜனநாயகத்திற்கு நல்லதான்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது. இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுவதோட ஒரு மக்களுடைய இது முடியலை. 5 வருஷத்துக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறதை விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸியா மாறுது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். என்னன்னா அவங்க சசிகலா இந்த மாதிரி வந்து பதவி ஏற்க போறாங்க அப்படின்னு நான் எப்படி பார்க்கிறேன்னா பெரிய அளவுல மக்கள் கிட்ட இருந்து வந்து எதிர்ப்பு வந்து இந்த முறை வெளியே வந்தது. மாஃபை பாண்டியராஜன் ஒன்னு சொன்னாரு. உதாரணத்துக்கு இல்ல இந்த இதை நான் இன்னும் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். அப்படி ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படின்னா இப்ப வந்து சோஷியல் மீடியால வந்தது ஒரு பக்கம் இருக்கு, நம்ம மறுக்கல. ஆனா ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்டமாகவோ அல்லது அவ்வளவு பெரிய எழுச்சியாகவோ அப்படி ஏதாவது நம்ம பார்க்க முடிஞ்சுதா? மக்களுடைய எதிர்ப்பு இருந்தது, இல்ல பன்னீர்செல்வத்தை ஆதரித்தார்கள், இதெல்லாம்
ஒரு மீடியா பர்சனா நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வெளிப்படையான அப்படியான ஒரு எந்த நிகழ்வையாவது பார்க்க முடிஞ்சுதான் நான் கேட்கிறேன். இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரு இது சொல்லணும்னா உண்மைதான், அந்த மாதிரி வந்து வெளிப்படையா ஒரு போராட்டமோ இதுவோ இல்லை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த அமிதவா ராய் ஜட்மெண்ட்ல கடைசியில் ஒன்று எழுதியிருப்பாரு. ஒரு மிலிட்டன்ட் டாமினன்ஸ்ல இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் வந்து ஒரு நேர்மையை விரும்பக்கூடிய மக்கள் வந்து ஒரு மைனாரிட்டி ஆயிடுறாங்க. இது வந்து எப்போ மாறும்னா மக்கள் பெரிய அளவுல, அதனால குறைகள் வந்து மக்களிடத்துல இருக்கு, போராட்டம் நடந்துச்சு, குறைகள் மக்களிடம், அது வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ கூட. நம்ம இது வந்து இன்னும் அந்த அளவுக்கு இமோஷனலா வந்து மக்களிடத்துல இதை வந்து இன்னும் ஒரு அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. அப்பொழுது நீங்க வந்து சசிகலாவை எதிர்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க பன்னீர்செல்வம் சைடா, அப்ப நீங்க வந்து ஸ்டாலின் சைடா? சோ இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து எழுப்பப்படும் பொழுது மக்களுக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் இந்த பிராண்டிங்லயும் மாட்டிக்க வேணான்றதுனால மக்கள் அந்த மாதிரி சில விஷயங்களும் பிரச்சனைகளும் இதுல இருக்கு. ஆனா பெரிய அளவுல நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா மக்கள், நான் மாஃபை பாண்டியராஜன் எதுக்கு சொன்னேன், அவர் ஒன்று சொன்னார் 7000 கால் அவருக்கு வந்தது கடந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏதோ தொண்டர்கள் பண்ண கால் எல்லாம் கிடையாது. அதை தவிர மக்கள், பொதுமக்கள் இப்ப நாங்களாமே வந்து நம்பர்ஸ் போட்டு நீங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை, ஏன்னா ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொன்னா மக்கள் அவர்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத எம்எல்ஏக்கு தெரிவிக்கிறது மிக 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 அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவசியமான பணியை பார்த்து அம்மா அவர்கள் அறிவிச்ச அத்தனை திட்டங்களை யாரும் क्वेश्चन பண்ணல மேடம். ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி மக்களுடைய கருத்துக்களை உணரணுமா வேண்டாமா, அறியணுமா வேண்டாமா? சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் வாக்களித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்களுடைய பணியை ஆற்றக்கூடிய ஒரு முறை மாண்டேட் கொடுத்துட்டதுனால நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். மக்கள் மாண்டேட் கொடுத்ததா அந்த வளர்மதி அவங்க பேசுற கால்ல வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்க்கலாம். மினிஸ்டர் ஜல்லிக்கட்டு அவரால என்ன ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? இவ்வளவு பெரிய கூட்டம் அம்மா இதையெல்லாம் கோகுலேந்திரா போன்றவர்கள் எப்ப பேசுறீங்க? நடந்த போது சொல்லல, இல்ல நடந்த போது சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க மிக சிறப்பாக கையாண்டார். என்ன பிரச்சனைனா சிறப்பாக கையாண்டார் முதலமைச்சர் சொன்னதுதான் பிரச்சனை. இல்ல ஜெனரல் செக்ரட்டரி இல்ல பாராட்டு அதுல வந்ததுதான் பிரச்சனை. உங்களுக்கு செக்ரட்டரியா சின்னமா வரணும்னு கால்ல விழுந்து அது தேர்வு செய்யப்பட்டதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கால்ல விழுந்து நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்ததும் யாராலையும் மறுக்க முடியாது. அந்த நேரத்தில் இவரோட இன்எஃபிஷியன்ட் ஆக்டிவிட்டீஸ்னால தான் எல்லா இடங்கள்லையும் இவர் போய் ஜல்லிக்கட்டுக்கு நானே இன்எஃபிஷியன்ட்னு உங்க பொதுச் செயலாளரே சொல்லல. அவங்க பொறுப்பெடுத்துக் கொண்ட போது சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு போது அவங்க படித்த போது என்ன சொன்னாங்க? இல்ல அதுக்கு பிறகும் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா திமுக இருக்கிற ஸ்டாலின் உள்ளிட்டவரோடு சிரித்து பேசினார் அப்படின்னாங்களே தவிர அது இன்எஃபிஷியன்ட்னு சொல்லல. இல்ல இன்னைக்கு அவர் பல கதைகள் பேசுறாரு. இன்எஃபிஷியன்ட் எந்த இடத்துலயும் அவங்க சொல்லல. நான் இப்பவும் சொல்றேங்க, அவர் ஒரு inefficient, ஒரு சுயநலவாதி, தன்னுடைய பதவிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கைவணங்குவார். நீங்க அந்த 60 நாட்கள் இல்ல அந்த 60 நாட்கள் நடந்தது அதிமுக ஆட்சியா இல்ல தேவைப்பட்டா நாங்க ஆதரவு இல்ல அந்த 60 நாட்கள் நடந்தது அதிமுக ஆட்சியா இல்லையா? துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது நான் வாழ்த்துகிறேன், நீங்க தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது அதுதான் பிரச்சனை. இல்ல நீங்க யாருங்க எங்களுக்கு? நீங்க வந்து மெஜாரிட்டிக்கு, நாங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட், அம்மா உருவாக்கிய கவர்மெண்ட் இருக்கு, நீங்க யாரு எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு? உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு வேண்டாம். முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஓபிஎஸ் பாராட்டி பேசினார்கள். கருத்தை சொல்லுவதை நீங்களும் வரவேற்றுங்க, நாங்களும் வரவேற்றுங்க, ஊடகத்தில் எல்லாரும் பார்க்கட்டும். ஆனா பேச பேச கருத்து மறுப்புனா கருத்து சொல்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத சூழல் தான் உருவாகும். அது 5 பேருக்கும் பொருத்தம், மாண்புமிகு அமைச்சருக்கும் பொருத்தம். மாண்புமிகு ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் கையாண்ட விதத்தை அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து செய்கிறது என்று பாராட்டிய பொழுது ஒட்டுமொத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவேற்றார்கள், வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். ஆனால் இப்பொழுது குறை சொல்லுகிறார். பாராட்டும் பொழுது அம்மாவின் ஆட்சி என்று பெருமைப்படுத்துவது, அவர் விலகிவிட்டார் என்றால் அவரை தூற்றுவது என்பது அரசியலில் நீங்க சட்டமன்றத்தில் அவரை பாராட்டினீங்க, நல்ல ஆட்சி கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு எந்த சூழலில் 6 மாதமாக இங்க ஆட்சியே நடக்கல. சபையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த சூழலில் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் ஆளுநர் உரை மீதான பதிலுரை படிக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது அது இல்லை அது இல்லை அது இல்லை என்று குற்றம் சொல்லிக் கொண்டே வந்தார். இவைகள் இருக்கிறது என்று பாராட்ட மனமில்லையா என்று பேசினார் முதலமைச்சர். அப்பொழுதுதான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் துரைமுருகனிலிருந்து உங்களை பாராட்ட மனதா இல்லை, மனதார பாராட்டுகிறோம், நீங்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும், 5 ஆண்டு காலம் தொடர வேண்டும் என்று சொன்னார். இதை எப்படி பேசுகிறார்கள்? இந்த இடத்துல இதை எப்படி சொல்லுகிறார்கள்? 60 அந்த வார்த்தைகள் தயவு செய்து அவை குறிப்பிலும் இல்லை, அவை குறிப்பிலும் இல்லை, சபையில் பேசவும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ்ஐ கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே
அல்லது திமுகவை இழுத்து பேச வேண்டும் என்பதற்காகவே ஒரு எதிரி நோக்கத்தில் திமுகவை கையாளுகிறார் தவிர துரைமுருகன் 89 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு ஆதரவு என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, சபை குறிப்பிலும் இல்லை. இல்ல சபை குறிப்பில் இல்லை ஆனால் என்பதை விட ஒருவர் கொச்சைப்படுத்த திமுகவை கையாளுகிறார்கள். நாங்க நீங்க சொன்னதை தவறுன்னு சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க சொல்லுங்க, அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் ஏன் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, நீங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எதுக்கு? நாங்க மெஜாரிட்டியா இருக்கோம், நீங்க எதுக்கு? ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மாண்புமிகு ஓபிஎஸ் பெரிய விளக்கத்தை தருகிறார் முதலமைச்சராக இருந்து. முதலமைச்சர் விளக்கம் தந்த பிறகு மீன்வளத்துறை அமைச்சர் எழுந்திருக்கிறார் பேச. அப்பொழுது நாங்கள் கேட்டோம், சபை மரபுக்காக தான், ஓபிஎஸ்க்காக அல்ல. முதலமைச்சர் பதில் சொல்லி அமர்ந்த பிறகு மற்றொரு அமைச்சரை அனுமதிக்கிறீர்களே, இது நியாயமா? இது ஓபிஎஸ் முதலமைச்சர் என்ற பதவிக்கு மரபுக்குரிய சான்று அல்லவா, குறை அல்லவா என்று கேட்டது நாங்கள். அதற்காக ஓபிஎஸ் ஆதரிக்கிறோம் என்ற அர்த்தம் கேட்டுவிட்டு சொன்னோம். முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா, மாண்புமிகு முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா பேசிய பிறகு மாண்புமிகு அமைச்சர் பேசுவாரா? சபாநாயகர் அனுமதிப்பாரா? எனவே முதலமைச்சர் கூடிய மரபை மாண்பை தாருங்கள் என்று திமுகவின் சார்பில் கேட்டது. அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், சிரித்துக் கொள்கிறோம் என்று இவர்களே கொச்சைப்படுத்தினால் சபை மரபை மீறுவது நாகரிகம் அல்லவா? மீன்வளத்துறை அமைச்சர் ஏன் அவர் எந்திரிச்சு பதில் சொன்னாருன்னா, முதலமைச்சர் பேசிய பிறகு அவர் போய் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு, எல்லாரையும் சாதனைப்படுத்தியிருக்காரு. எல்லாரும் தான். அதுக்கு இவர் சொன்னே இல்லையா? மாஃபாய் பாண்டியராஜன் போயிருந்தார், அவர் பேசினாரா? ஆக இந்த சூழலில் தான் ஓபிஎஸ் நாங்கள் வாழ்த்துகிறோம். இவர் போய் மீனவர்கள் பக்கம் பிரச்சனை வரும் பொழுது இவர் எடுத்து சொல்றாரு. நடுப்பக்கம் போனாரு, அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தில மாஃபாய் இருந்தார். நம்ம பேசல, ஏன் அவர் பேச வேண்டாம்னு யாரும் சொல்லல. சிபி ராதாகிருஷ்ணன், இப்படி ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது, இதை வாழ்த்தி வரவேற்காமல் அதையும் விமர்சன பார்வையோடையே இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அணுகுறீங்க. எதனால் அது? வாழ்த்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வாழ்த்து என்பது தனிப்பட்ட முறையில் ஒருவர் புதிதாக பதவியேற்றுக் கொள்கிற பொழுது நான் கூட தான் வாழ்த்துகிறேன். அது நாகரீகம் கருதி ஒரு மனிதநேயத்தோடு சொல்வது, ஒரு நட்பு ரீதியாக சொல்வது. ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது, அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இது என்று நாங்கள் கருதுகிற பொழுது அந்த ஆட்சியினுடைய கடந்த காலத்தை விமர்சிக்கின்ற வகையில் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களை கூட நாம் விமர்சிக்க வேண்டியது இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இது, தவிர இது ஏதோ ஒரு புது ஆட்சி அல்ல. அதனால் அவர் தலைமை மாறுது. பழனிசாமி இப்பதான் முதலமைச்சரா வர்றாரு, அவருக்கான ஒரு காலம் கூட கொடுக்காம எடுத்த உடனே விமர்சன பார்வையோடு ஏன் போகணும்? அப்படி அல்ல. மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற அதே நாளிலே கூட பல பேர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் 10 ஆண்டுகள் கழித்து தான் ஆட்சிக்கு வந்தோம், அப்போது கூட வைத்தார்கள். அதனால் நீங்கள் ஒரு ஆட்சியை, அதுவும் தொடர்கின்ற ஒரு ஆட்சியை விமர்சனம் செய்வது என்பது ஜனநாயகத்தில் ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதைத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறதே தவிர ஏதோ பழனிசாமி அவர்கள் புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக அதற்கு எதிராக சொல்லப்பட்ட கருத்து அல்லது. இல்லை, ஒரு பொறுப்பு இப்போ ஒரு 10 நாட்கள் நீடித்த அரசியல் குழப்பத்திற்கு ஒரு தெளிவு வருகிறது, ஒரு தீர்வு வருது அப்படின்னா அதை உடனடியா அட்ரஸ் பண்ணுவீங்களா? இல்ல உடனடியா நமக்கு இதுல அரசியல் ஆதாயம் என்ன பாக்குறது அப்படின்னு பாக்குறது ஒரு கட்சி அந்த தீர்வை கொண்டு வந்தது ஆளுநர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அதற்குரிய தீர்வை முறையாக எல்லா விதத்திலும் சரியாக ஒவ்வொருவரையும் சந்தித்து தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை மிக உன்னிப்பாக புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும், நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல, எந்த இடத்திலும் ஜனநாயகத்தினுடைய வேர்கள் பாலடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அக்கறையோடு கவர்னர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வாழ்த்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வருகிற தகவல், முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாரத பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நான் கூட தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே நான் கூட தான் வாழ்த்து சொன்னேன், நான் வாழ்த்து செய்தி அனுப்பினேன். என்ன பிரச்சனை இருக்குன்னா, இல்ல எடுத்த உடனடியாக பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு உங்களுடைய தமிழக தலைவர் தமிழிசை எழுப்புறாங்க. இது குடும்ப ஆட்சியாக நீடிக்கிறது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக போறது இல்லையா? அவர்களுக்கு தான் நல்லது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கும் என்று சொன்னால் கலைஞராலேயே முடியாமல் போனது இவர்களால் ஒருபோதும் இந்த மண்ணிலை சாதித்து காட்ட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் பல தோல்விகளை சந்தித்தது என்று சொன்னால் அதற்கு முதற் காரணம் தன்னுடைய குடும்பத்தினரும் பல்வேறு தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் ஆட்சியில் இருந்திருக்குது, வேறு யாரும் வரல. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2% தாண்ட முடியல. ஆனா நீங்க இதனாலதான் அவங்க ஆட்சி போச்சுன்னு சொல்றீங்க. நீங்க கவலையப்படாதீங்க,
சகோதரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறார். கடந்த தேர்தலில் கூட 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் தான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள். ஆனால் ஒரே நிமிடம் நான் முடிச்சிடறேன். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு நான்கு பேரும் பேசுகிற பொழுது நான் ஒரு நிமிடம் கூட பேசல. நீங்க அவங்க கட்சியுடைய தலைவரை பற்றி குறை சொல்லும்போது அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? எல்லாரும் அப்படியே எல்லாரும் நீங்க பேசிட்டே இருக்கலாமா? இல்ல நான் பேசி முடிச்சு வாய்ப்பு கொடுங்க. அதுபோன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிடக்கூடாது என்கின்ற கருத்திலே தான் எங்களுடைய மாநில தலைமை அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அதை பின்பற்றுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்மை பயக்கும். இல்ல எடப்பாடி மாண்புமிகு முதலமைச்சராக இன்றைக்கு வந்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். எந்த வகையிலே அம்மாவுக்கு நேரடி சொந்தமா? கிளைக்கழக செயலாளராக இருந்து தொடர்ச்சியாக கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து விடாது. அந்த எச்சரிக்கையை சரியான அணுகுமுறையாக எச்சரிக்கையாக அவர்களுடைய நலன் கருதி நீங்க சொல்றீங்களா அல்லது அந்த கட்சிக்குள்ள பிளவை உண்டாக்குறீங்களாங்கிறத கேள்வி. திரு ஜி ராமகிருஷ்ணன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இன்னைக்கு. இதுல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடக்கும் அதிகார போட்டியை பயன்படுத்தி தமிழகத்தில் காலூன்ற பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது. தமிழகத்தின் பாரம்பரியமான சமூக நீதி மதச்சார்பின்மையை பின்னுக்கு தள்ளி மதவெறி அரசியல் வழக்கமா உங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுக்குள்ள போறாரு. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு அந்த இப்ப உங்களுடைய இந்த நீங்க கூட்டம் கூட அதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய அறிக்கையை நீங்க ஒரு அறிக்கையை படிச்சிட்டீங்கன்னா அடுத்த 100 ஆண்டு காலத்துக்கு வேற எந்த அறிக்கையும் நீங்க படிக்கவே வேண்டியதில்லை. கீரல் உழுந்த ரெக்கார்டு மாதிரி அவங்க ஒரே பொய்யை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, கொள்கையில உறுதியா இருக்காங்கன்னு தன்மை எதுல நான் கேக்குறேன். ஒரு கொள்கையில உறுதியா இருக்காங்கன்னு எடுக்காம மதசார்பற்ற தன்மை கொள்கை என்ன மாத்திட்டே இருக்க முடியுமா? நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன அடுத்தவங்க மேல வைக்கிற 100 வருஷம் நான் சொல்றேன். இல்ல நீங்க அவங்க கொள்கையா சொல்லிட்டாங்க. அவங்க எங்களை பத்தியே மதச்சார்பின்மை பத்தி பேசுறாங்க. மதச்சார்பின்மை பத்தி பேசுறது அவங்க கொள்கை. விவாதிக்கலாமா? இப்பொழுது நாம் மதசார்பற்ற தன்மையை பத்தி விவாதிக்கிறவர்கள் எல்லாம் உங்களுடைய கேள்விக்கு அவர் பதில் வேற கொடுக்க வேண்டியது. உண்மையான மதசார்பற்ற ஒரே அரசியல் இயக்கம் இந்த இந்திய தேசத்தில் உண்டுனா அது பாரதிய ஜனதா கட்சி. அதை பத்தி எந்த இடத்திலும் ஒரு மதத்தை ஆதரிக்கலாம். அது விவாதிக்கலாம். அது நீண்ட விவாதத்துக்குரியது. நம்ம ஏற்கனவே நீண்ட விவாதம் எல்லாம் இல்ல. நீங்கள் தனியாக வையுங்கள், நான் வருவேன். நீங்க குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். நிச்சயமா பேசுவோம். திரு செழியன், எல்லோருக்கும் கேள்வி எழுப்பி பதிலை கேட்டவர்கள் குறுக்கிட்ட நிலையில் தான் என்னுடைய விவாதத்தை துவங்கினேன். முதல் சுற்றாக நீங்கள் மரியாதைக்குரிய சகோதரர் குறிப்பிடுவதை போல திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை தோற்றது குடும்ப ஆட்சியால் என்று சொன்னால் எம்ஜிஆர் இருந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லையா? உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறவில்லையா? அது ஒரு பக்கம். திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி என்பதை இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவோடு ஒப்பிட்டு மரியாதைக்குரிய சகோதரரும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒப்பிட்டு சொல்லுகிற நேரத்தில் தான் கேட்கிறேன். என் தாத்தா திராவிட இயக்கம், என் தந்தை திமுக, நான் திமுக. இதற்கு பெயர் குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல் என்று பெயர் சூட்டுவார்களா? தலைமுறையாக இது ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் மாண்புமிகு ஓபிஎஸ் இருந்து அதன் பிறகு சசிகலா விருப்பப்பட்டு அதன் பிறகு பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிற இந்த தருணத்தில் டிடிவி தினகரன் துணை பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் திமுகவும் ஒன்றுதான் அதிமுகவும் ஒன்றுதான் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கருதுவார். ஆனால் அந்த அளவுகோல் சரியா என்பதை அவருடைய மனசாட்சிக்கே இது தலைமுறையாக இது எப்படி சொல்ல முடியும்? இது தலைமுறையாக. அது மட்டுமல்ல, ஒரே நிமிஷம், அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் மதசார்பற்ற கொள்கையை நிலைநாட்டுவதே பாரதிய ஜனதா என்கிறார். ஆனால் இது காவி கொடி நாடு என்று சொல்லுவது எங்களுக்கு பெருமை சொல்லுவதும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள். ஆக பார்வை மாறுபடுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குடும்ப அரசியல் அப்படிங்கிறது சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். பல அந்த குடும்பங்கள்ல இருந்து பல பேர் அரசியலுக்கு வருவது பிரச்சனை கிடையாது. ஆனால் மீண்டும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதலமைச்சர் ஆக முடியும், அந்த தலைமையை ஏற்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிறது தான் குடும்ப அரசியலுடைய மிக முக்கியமான தன்மை. திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றது இல்ல, உங்க ஆர்குமெண்ட் நான் ஏற்கிறேன். உங்க ஆர்குமெண்ட் நான் ஏற்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிறத அவங்க திரும்ப தொடர்ந்து எழுப்புறாங்க. இன்னொன்னு அவர் ரொம்ப முக்கியமா கேக்குது, அவங்க தொடர்ந்து திமுகவுடைய எல்லா தலைவர்களும் கேட்கறது, எல்லா நேரங்களிலும்
நீங்க வந்து அதிமுகவை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும்னா திமுகவை சேர்த்து வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. தலைமுறையா நாங்கள் இருப்பதும் டிடிவி தினகரன் பொறுப்பேற்பதும் எப்படி ஒரே பார்வையில் குடும்ப ஆட்சி குடும்ப அது வித்தியாசம் இருக்கிறதுங்கிறது ஒத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க, சான்ஸே வரல. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சேர்ந்து முடிவு செய்யப்பட்ட இந்த நிலையிலே அவர் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து பல வருடங்களாக இருக்கின்றார். ஆனால் கனிமொழி ஒருவர் உள்ளே வந்த பொழுது எவ்வளவு சீக்கிரமாக அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் உட்படுது. அதுவும் இப்ப ஏடிஎம்கேல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியுடைய பொறுப்பு, அந்த கட்சி வந்து கட்சியுடைய தலைமை தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க, சீஃப் மினிஸ்டரையும் சரி மற்றவங்களையும் சரி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த கட்சியுடைய தலைமை ஏடிஎம்கேல அவங்க வந்து பொதுச் செயலாளராக இருக்கு, துணை பொதுச் செயலாளர் வந்து நான் மீதி இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் இருந்து என்னால செலக்ட் பண்ண முடியாது. நான் வந்து என் குடும்பத்தாரை தான் நான் நம்புவேன், என் குடும்பத்துல இருந்து தான் நான் வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து இந்த குடும்பம் வந்து இந்த கட்சியை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி. திரு ஜெயராம், இதுல ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. மக்கள் பொறுப்புக்கு ஒரு முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ வருகின்ற போது எழுப்புற கேள்விக்கும் அவங்க கட்சிக்குள்ள இருக்குது இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை இது, இதை நீங்க ஏன் கேள்வி எழுப்புறீங்க? இதை மக்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்க வந்து இன்னாரை தேர்ந்தெடுக்கணும், இன்னார் தான் பொறுப்புல வைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வான போதே எழுப்பினார்கள். இப்ப துணை பொதுச் செயலாளராக நாங்க எங்க கட்சிக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆட்சி பொறுப்பு வரும்போது கேள்வி எழுப்புங்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட? இல்ல அது கண்டிப்பா முடியாது. ஏன்னா வந்து நம்மளுடைய மரபே என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்சி தான், கட்சியுடைய தலைமை தான் ஆட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சோ கட்சி தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ கட்சியுடைய தலைமை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது? உட்கட்சி ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு விதி. அப்பொழுது உட்கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த ஜனநாயகம்ங்கிறது வந்து ஒரு மேனிபுலேட்டடா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே தவிர இந்த கட்சிகள்ல உண்மையாகவே ஜனநாயகம் இருக்கின்றதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. உண்மையாகவே அந்த ஜனநாயகம் கட்சிக்குள் வரும் பொழுதுதான் அது ஆட்சியிலையும் அந்த மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் கட்சியுடைய ஜனநாயகம் மிக முக்கியமான அவசியம் அப்படிங்கிறது நாங்க திரும்ப திரும்ப ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம். மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இது வந்து வெறும் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயமாக இதை தள்ளிட்டு போயிட முடியாது. ஆட்சி அதிகாரத்தை அல்லது ஆட்சியை எப்படி நடத்த போறோங்கிறத இவங்க தான் இயக்க போறாங்க போது அதுவும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியதாக இருக்கிறதுன்றீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ், பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். திரு பீட்டர், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் நிகழ்வுகளை ஒரு 40 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிற ஒருவராக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது கார்த்திகை செல்வன், நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால நீங்க சிபிஆர் சகோதரி கோகுலேந்திரா அவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒன்று மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்திலே இருக்கின்ற நாம் எல்லோரும் ஒரு வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப அரசியல் என்பது வேறு, வாரிசு அரசியல் என்பது வேறு. இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற ஜனநாயகங்களிலே, அது அமெரிக்க ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, ஏன் சீன நாட்டிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய பிரதமர் முந்தைய பிரதமராக இருந்தாலும் சரி, என் நண்பர் சிபிஆர் அவர்கள் பேசுகிறார் அல்லவா, இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களில் பலர் நம்முடைய மத்திய அமைச்சர்களுடைய சன்ஸ், டாட்டர்ஸ் இதை மாதிரி எல்லாம் போட்டியிடுகிறார்கள். அது நான் தவறு என்று சொல்லவில்லை. இன்னைக்கு மமதா பானர்ஜியின் கூட அவருடைய மருமகன் தான் இன்னைக்கு வந்து அந்த இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கிறார். உலகம் முழுவதும் பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, கொரியா நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று வந்து ஒரு அரசியல் குடும்பங்களிலிருந்து அரசியலுக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து உலக ஜனநாயகங்களிலே வந்து இது சாதாரணமாக நடக்கிறது. ஆகவே குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் போட்டு குழப்பக்கூடாது. இன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார், இது சசிகலா அவர்களுடைய குடும்ப ஆட்சி என்று சொல்லுகிறார். இதில் நாம் முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டிய கோணம் என்னவென்று சொன்னால், திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு அரசியல் சாசன சட்ட அங்கீகாரம் இல்லை. அவர்கள் எந்த வகையிலும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அரசியல் சாசன சட்டத்திற்கோ பதில் அளிக்க கடமைப்பட்டவர் அல்ல. ஆகவே இன்று சகோதரர் தினகரன் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது நாம் சொல்லுகிறோம், இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னோடு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், நல்ல நண்பர். ஆனால் அவரை பற்றி பொருள் அல்ல. It is not the person who travels in the car, but it is the owner who is responsible. அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் யார்? இன்று எடப்பாடி அவர்கள் அந்த வாகனத்தில் பயணம் செய்கிறார். நேற்று அந்த வாகனத்திலே ஓபிஎஸ் பயணம் செய்தார்.
நாளைக்கு அந்த வாகனத்திலே யார் பயணம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் திரு தினகரன் அவர்கள் கையிலும் இன்று சிறைக்குள்ளே இருக்கிற திருமதி சசிகலா அவர்கள் கையிலும் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அப்படி ஜனநாயகத்திலே அதிகாரத்தை அவர்களிடம் கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? இட் இஸ் எ கவர்மெண்ட் பார்ன் டு சின் அண்ட் கிரைம். அதாவது குற்றத்திற்கும் பாவத்திற்கும் பிறந்த குழந்தை தான் இந்த அரசு. ஆக இதை நான் சொல்லல, இதை இன்னைக்கு சகோதரி கோகுலேந்திராவோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் யாரோ என் மீது குறை சொல்ல முடியாது. இது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தந்திருக்கின்ற மகத்தான அப்பீல் செய்ய முடியாத ஒரு தீர்ப்பு. ஆகவே அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹோல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடிஃபிஸ் இஸ் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரைம். இந்த எல்லாமே ஒரு பெரிய குற்றத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டது. அந்த தீர்ப்புகளை நான் நேற்று இரவு படித்து பார்த்தேன். உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் அந்த தீர்ப்பை படித்து பார்க்க வேண்டும். அந்த தீர்ப்பை படித்தால்தான் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது. ஆகவே நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன், இந்த ஆட்சி என்பது அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்லித்தான் அவர்கள் வாக்கு கேட்டார்கள். இன்று உச்ச நீதிமன்றம் என்ன தெளிவாக, இவர்கள் யாருக்குமே, அதாவது இன்னைக்கு இருக்கிற பழனிசாமிக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்லை பதவியேற்றிருக்கிற 31 அமைச்சர்களுக்கோ சட்டமன்றத்தில் இருக்கிற 126 134 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ யாருக்கும் மக்கள் வாக்களிக்கவில்லை. ஜெயலலிதா என்கிற ஒரு தனி நபருடைய ஆளுமைக்கும் அவருடைய அரசியல் தாக்கத்துக்கும் அளிக்கப்பட்ட வாக்குதான். ஆனால் இந்த உச்ச நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தி இருக்கிறது, அவர் மீது தண்டனை, அவர்கள் இந்த உயிரோடு இல்லை என்பதை தவிர இந்த குற்றத்தினுடைய முதல் குற்றவாளி அவர்கள். இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு தினகரன் அவர்கள் வாக்கு என்பது அந்த கட்சிக்கு அளிக்கப்பட்டது. நீங்களும் தனிமனித வழிபாட்டை நீங்களும் உறுதி செய்யறீங்களா? ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமைக்காக தான் ஒட்டுமொத்த வாக்குகளும் வந்துச்சு. அதிமுகவுக்கு இல்லையா? சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே, ஜெயலலிதா அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கப்படாது. அப்ப சட்ட ரீதியாக ஒரு ஆட்சி அமைவதை நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் இட் இஸ் இன் டிஸ்கைஸ். அதாவது அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிற அனுமதியை வைத்துக்கொண்டு, ஜனநாயகம் தந்திருக்கிற ஒப்புதலை வைத்துக்கொண்டு நடைபெற்ற ஆட்சி ஒரு தனிநபருடைய ஆட்சி தான் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது என்பதிலே நான் மிக தெளிவாக இருக்கிறேன். இன்று கூட நான் சகோதரி கோகுலேந்திராவை கேட்கிறேன், இன்னைக்கு ஏன் எல்லாரும் சமாதிக்க போகிறார்கள்? அவர் மறைந்து விட்டார். ஆனால் ஆட்சி அதிகாரம் எடுத்தவர்களும் சமாதிக்க போகிறார்கள், ஆட்சியை துறந்தவர்களும் சமாதிக்க போகிறார்கள், சிறைச்சாலைக்கு போகிறவர்களும் சமாதிக்க போகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு தனி பிம்பம் இல்லை. இவர்கள் அந்த ஆளுமையில் இருந்துதான் இவர்கள் தங்களுடைய ஆட்சியினுடைய நியாயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு தங்களுக்காகவே, தங்களுக்கு சுயமாகவே, இவர்களுக்கு மக்கள் மத்தியிலே எந்த அரசியல் இன்று என்ன சொல்கிறார்கள்? அம்மாவின் ஆட்சி தொடர, அப்படித்தான் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு யாராவது ஒருவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை இது என்னுடைய ஆட்சி என்று சொல்வாரா? இல்லை டிடிவி தினகரனுடைய வழிகாட்டுதல் நடைபெறுகின்ற ஆட்சி என்று சொல்வாரா? இல்லை இந்த சிறைச்சாலையில் இருக்கிற சசிகலா அவர்கள் வழிகாட்டுதல் நடக்கின்ற ஆட்சி என்று அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சொல்வது என்ன சொன்னால் அம்மாவின் ஆட்சி என்றுதான் சொல்லுவார். அந்த அம்மாவே தான் இன்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிற மிகப்பெரிய உரசி பார்க்க வேண்டிய நியாயத்தராசு திட்டமாக மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, இட்ஸ் a government born in crime. ஆகவே இந்த அரசு தொடர்வதில் என்ன நியாயம் இல்லை. நீங்க தேர்ந்தெடுத்த வழக்கறிஞர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. முதல்ல கொஞ்சம் உங்க தலைவி, அவங்க குடும்பம், ராபர்ட் வதேரா, எத்தனை வழக்குகள் இருக்கு, எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்கின்றது, உங்க தலைவர் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது எத்தனை போபஸ் பீரங்கி ஊழல் வழக்குகள், இதெல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள் நீங்க வாரிசு மூத்த தலைவர்கள் காங்கிரஸ்ல இல்லையா? அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையன் தான் வரணும், அதுக்கப்புறம் நாங்க தான் வாரிசு வரணும். அதாவது அம்மாவுடைய ஆட்சிதான், நாங்க அம்மாவுடைய பிம்பத்தை வைத்து அம்மாவுக்கு தான் மரியாதை கொடுக்கின்றோம். அம்மா ஆட்சிதான் நடைபெறுகிறது. அம்மாவுக்கு எங்களுடைய மரியாதை தனிப்பட்ட அம்மாவுக்கு நாங்கள் இன்னும் சொல்றோம், அம்மாவுடைய ஆட்சி தான், அம்மாவுடைய பிம்பம் தான், அம்மாவை வைத்துத்தான் நாங்கள் அரசியல் செய்கின்றோம். அம்மா கொடுத்த பிச்சை தான் எங்கள் அனைவருக்கும். அதனாலதான் இல்ல நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் ஒப்பிட்டால் அதற்கு அடுத்து நாங்கள் மேல்முறையீடு இருக்கின்றது, எல்லோருக்கும் தீர்ப்பு இருக்கின்றது. அததான் சொல்றேன், என்ன தீர்ப்பு வருது?
2Gல நீங்க இல்ல, வந்து எத்தனை கோகுலேந்திரா, நான் இல்ல, இல்ல, மக்கள் உங்களை உங்க ஓட கேள்வி நான் ஓட திரு ஓட பீட்டருக்கு ஓட கொடுக்கிறேன். விட்டதே இல்ல, இல்ல, 2Gனாலதான். கோகுலேந்திரா, நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, நம்ம பேசலாம். இல்ல, தீர்ப்புக்கு மேல்முறையீடு சரி, இருக்குங்க. சரி. இது இறுதி இல்ல, அல்ல. நான் வரேன். இதற்கு இல்ல, மேல்முறையீடு இல்ல, இருக்கின்றது. கோகுலேந்திரா, உங்க கேள்வியை நான் அவருக்கு வைக்கிறேன். அதோடு சேர்த்து என்னுடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பட்டியலிட்ட எந்த வழக்குகள்லயும் இன்னும் தீர்ப்பு வரல. இதுல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இல்லங்க, இதுக்கு அடுத்த ரிவ்யூ இருக்கு. இல்ல, இது இறுதி அல்ல. நாங்க ரிவ்யூ இன்னைக்கு நிலவர குற்றவாளிகள் அதை போய் நீங்க முதல்ல சட்டத்தை நம்ம ஏத்துக்கணுங்க. சட்ட ரீதியாக ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்குன்னா அதையும் நாம ஏற்க மாட்டேன்னா மக்கள் எப்படி உங்களை ஏற்பாங்க? இல்ல குற்றவாளின்னு சொல்லி மேல்முறையீடு போய் விடுதலை உச்சநீதிமன்றத்துல குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? இல்ல பெங்களூர் உயர்நீதிமன்றம் உங்களை விடுவித்த போது நம்ம என்ன சொன்னோம்? குற்றவாளிகள் இல்ல, குற்றம் இப்ப வந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா? ஏன்னா குணாவோட தீர்ப்புக்கு மேல மேல்முறையீடு போச்சு. இப்ப குற்றவாளிகள்னா இப்ப நம்ம குற்றவாளி தான் பேசுறோம். சட்டத்தை முதல்ல சட்ட ரீதியான விஷயத்தை ஏற்போம். இல்ல, சட்டத்தை क्वेश्चन பண்ணாதீங்க. இல்ல, நீதிமன்றத்தின் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க क्वेश्चन பண்றீங்கன்னா ஏற்க முடியலன்னா இல்ல ஏற்க இல்ல அவங்க வந்து அது தெளிவா சொல்லிட்டாங்க. क्वेश्चन பண்ணிருந்தா இன்னைக்கு போய் அமைதியான முறையில அவங்க சரணடைஞ்சிட்டாங்க. நான் திருப்பிட்ட பதில் வாங்கிக்கிறேன். சட்டத்தின் பார்வையில் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவின் ஆட்சி என்று சொல்லுவது ஜனநாயகத்தை யார் எடுக்கிற? எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியா? அவர் மீது அவருடைய ஆட்சி என்று ஒப்பிடுவது எதற்காக? அம்மாவுடைய ஆட்சி தான். சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவருடைய ஆட்சியை தொடர்கிறேன் என்று சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் சொல்வது வேடிக்கையானது. இந்த வெற்றியை பெறும் பொழுது அவர்கள் குற்றவாளி அல்ல. இந்த வெற்றியை பெறும் பொழுதும் மக்களை சந்திக்கும் பொழுதும் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு இன்றைய தினம் குற்றவாளி என சொன்னப்பட்ட பிறகு சட்டமன்ற முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆட்சி என சொல்லுகிறார் என்று சொன்னால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். 2Gயால சொல்லுகிற வாதம் வேற, நீங்க வைக்கிற வாதம் வேற. திருப்பீட்டர் நான் பதில் வாங்கிட்டு வரேன். திருப்பீட்டர் பதில் வாங்கிட்டு வரேன். திருப்பீட்டர், இது வந்து எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி தான், இதை தான் நாங்க அடிச்சு சொல்லுவோம் அப்படின்றாங்க கோகுலேந்திரா. அதாவது இதை வந்து நம்ம வந்து இதை என்னன்னு இதுதான் இன்னைக்கு தமிழக ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய விபரீதம். அதாவது அவர்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ராஜீவ் காந்தியின் மீது குற்றச்சாட்டு இல்லையா, சோனியா காந்தி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லையா, ராபர்ட் வட்ரா மீது குற்றச்சாட்டு இல்லையா என்று சொல்லி. இந்த நாட்டிலே எந்த அரசியல்வாதி மீது குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அது தவறல்ல. இதே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகா நீங்க பேசும்போது ஐ டிடன்ட் இன்டர்ஃபியர். You should have the patience to hear me. You are also a lawyer. I am also a lawyer. நீங்க வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டீங்கிறீங்களா? நீங்க நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அன்று நாம் யாரும் அந்த கேள்வியை கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் தண்டனை பெற்ற ஒரு தீர்ப்பை அதனுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆனால் இன்று அத்தகைய அந்த அனுமதி வந்து ஜெயலலிதாவுக்கு இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏனென்றால் இதற்கு பிறகு, இந்த தீர்ப்புக்கு பிறகு நேற்று வந்து இந்த நாட்டினுடைய மிக புகழ்பெற்ற நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள், புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள், இந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் அல்டிமேட். நீங்களும் வழக்கறிஞர், இதற்கு மீது உச்சநீதிமன்றத்திலே ஒரு கிரிமினல் வழக்கில் என்ன ரிவிஷன் இருக்கிறது? எப்படி அனுமதி கிடைக்கும்? நேற்று கூட நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள். ஆகவே நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. ஜனநாயகத்திலே ஒரு கீழ்கோர்ட்டிலே தண்டனை பெற்றால் கூட பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்தியாவிலே முதல் முறையாக இறந்த பிறகும் தண்டிக்கப்பட்டிருக்கிற இல்லை குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செட்டப் இது வந்து இந்த கட்சியினுடைய ஆட்சி வந்து தொடரணுமா வேண்டாமா? நீங்கள் தயவு செய்து தீர்ப்பை படியுங்கள். எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, எப்படியெல்லாம் பணம் பரிமாறப்பட்டது, எந்தெந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பணம் வந்தது, எப்படி கணக்குகள் தயாரிக்கப்பட்டது, எத்தனாம் தேதிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது, இந்த பணம் எங்கே இருந்து வந்தது என்பதை போன்ற தகவல்களை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவுபடுத்திய பிறகு கடைசியிலே ஒரு நோட்டு போட்டிருக்காங்க. அதுதான் முக்கியம். நான் சகோதரி கோகுலேந்திராவுக்கு சொல்லுகிறேன். We appeal to the collective conscience of the people of Tamil Nadu என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய கூட்டு மனச்சாட்சிக்கு நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம். இதை போன்ற ஊழல் தொடர்வதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவேதான் எந்த வகையிலையும் இதை நீங்களா வந்து தேர்தல் சந்திங்களா? இப்போ அம்மா இல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுங்க. எல்லாரும் ஜனநாயகத்தில் வந்து தேர்தல் மட்டும்தான் நம்ம எல்லோரையும் புடம் போட்டு எடுக்கிற தங்கம்.
அது மக்கள் மன்றத்திற்கு வந்தே தீர வேண்டும். ஆகவே நான் இன்னொன்னு கேட்கிறேன், இன்னைக்கு தைரியமா இருந்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பதவி பிரமாணத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க. எல்லாரும் வந்தாங்க. 109 அத்தனை எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணத்துக்கு வந்தீங்க. அவரை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்தாங்க. இல்ல அவரை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. இப்ப கேள்வி என்ன இருக்குன்னா, திரு பீட்டர், நீங்க வந்து இந்த ஆட்சி அவர்களுக்காக போடப்பட்ட ஒரு வாக்கு, ஆனால் அவர் குற்றவாளி என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை மக்களை சந்திப்பதுதான் சரி அப்படிங்கிற கருத்துக்கு வரீங்களா? மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்களா? அதுதான் நிச்சயமாக நான் சொல்றேன். இந்த ஆட்சியால், இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அந்த ஆட்சியால நிச்சயமாக தமிழகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய, மக்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய, மத்திய அரசோடு போராடி பெறக்கூடிய ஒரு அரசியல் தைரியமும் அரசியல் துணிவும் இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. இது வந்து தினசரி மரணம், தினசரி வாழ்வு என்று ஜீவ மரண போராட்டத்திற்குள்ளே இதனுடைய வாழ்க்கை முடித்துக் கொண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வாக்களித்தது 5 ஆண்டுகளுக்கான வாக்குகள் தானே. நம்ம அதை எப்படி ஒரே வருஷத்துல அல்லது 6 மாதத்துல முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லா கிரைசிஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கு, நீங்க எழுப்புற கேள்விகள் நியாயமானவை இருக்குது, நீங்க எப்படி போராடுவீங்க இதெல்லாம் சொல்லலாம். ஆனா 5 ஆண்டுகளுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பை நம்ம வந்து அது இல்ல 4 வருஷம் நீங்க இன்னும் இருக்க முடியாது, ஒரே ஆண்டுலயே நீங்க மீண்டும் ஒரு தேர்தலை சந்திங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ஜனநாயகத்துல வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு வந்து என்ன அரசியல் விடை? வாட் இஸ் தி பொலிட்டிக்கல் ஆன்சர் டு திஸ் ஜட்ஜ்மென்ட்? நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து சிறைச்சாலை, இந்த ஆட்சியை கலைக்க முடியாதுல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து விட்டது, ஆனால் அந்த தீர்ப்பை வைத்து நம்ம இந்த ஆட்சியை வந்து ஒரு ஆண்டுக்கு மேல தள்ள முடியாது, முழுமையாக போக முடியாது சொல்ல முடியாது இல்லையா? இல்ல ஒவ்வொருத்தரா பேசலாம். இல்ல நீங்க பதில் சொல்ல கலைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இது வந்து அப்புறம் நாங்க அதை கேட்டு பதில் சொல்றது ஜட்ஜ்மென்ட்ல இந்த ஆட்சியை கலைங்க, நீங்க எலெக்ஷன் போங்கன்னு சொல்றாங்களா? எலெக்ஷன் போங்கன்னு சொல்றாங்களா? சரி, இவர் அதே கருத்து சொல்றாரு, சிபிஆர் அதே கருத்து சொல்றாரு, கேட்டுப்போம். அவர் என்ன டைரக்டா என்கிட்ட சொல்லிருக்காரு. எல்லாருக்கும் நேரம் இருக்கு, நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, அவர்ட்ட பதில் வாங்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது நல்லா இருக்கு. நீங்களே ஏன் பேசிட்டு இல்ல? எல்லாரும் பேசினா கேட்காதுங்க, எல்லாருமே பெரியவர்கள், அரசியல் இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்கள். இல்ல இல்ல இந்த மாதிரி அவர் இப்பதான் வந்தாரு. இல்ல இல்ல திரு சிபிஆர், நான் உங்கள்ட்ட நேரா வரேன். இல்ல இல்ல திரு சிபிஆர், நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரடியா நெறியாளருக்கு ஒரு நோக்கத்தை கற்பிக்கிறீங்க. அவர் இந்த அமர்வுல தான் வந்தாரு, நீங்க நேரடியா கேள்விக்கு வாங்க. எல்லோருக்குமான நேரம் இருக்கு, இல்ல எல்லோருக்குமான நேரம் இருக்குது. அவர் கோயிங் ஆன் இஸ் மேக்கிங் அலிகேஷன் ஆஃப்டர் உங்களுக்கான நேரம் நான் கொடுக்கலனா பரவாயில்லை, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நேரடியா விஷயத்துக்கு வாங்க, சொல்லுங்க. நீங்க இவர் கேக்குற ஜட்ஜ்மென்ட்ல என்ன நடந்ததுன்னு, ஜட்ஜ்மென்ட்ல என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியல இல்லையா? அவர் தூங்கிட்டு இருந்தாரா? 2 நாட்களாக அவர் உறக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லையா? எந்திரிச்சு வந்தார்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையை வைத்துக் கொண்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய தலைமை பொறுப்பிற்கு ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு முறை கூடி தன்னுடைய ஃப்ளோர் லீடரை மாத்தி இருக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க ஃப்ளோர்ல இஃப் தே காட் டிஃபீட்டட், அப்போ there is no other alternative, then we should go to the elections. அதுதான முறை. அதுவும் இல்லாம பீட்டர் அல்போர்ட்சன் எப்பெல்லாம் விருப்பப்படுறாரோ அப்பெல்லாம் தேர்தலுக்கு போயிட்டு இருக்கிறதா முறை? அது முறையில் இல்ல. காங்கிரஸ் எப்பொழுதுமே விரும்ப தாங்கள் ஆட்சியில் இல்லைன்னா ஒரு தேர்தல், ஒரு நாளைக்கு 2 தேர்தல் வந்தா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போக முடியுமா? கோகுலேந்திரா, உங்க கேள்வி வச்சிருங்க, நான் அவர்கிட்ட கேட்டுறேன். இல்ல இப்ப அவர் ஜட்ஜ்மெண்ட் பத்தி ரொம்ப டீடைலா பேசினார். இஸ் a learned advocate, all experience in the 2 floors, எல்லா பார்லிமெண்ட் சட்டமன்றம் எல்லாம் இருக்கு. நான் கேட்பது, குற்றவாளி அம்மாவையும் சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தலைவணங்கி பொதுச் செயலாளர் இன்றைக்கு அதை தலைவணங்கி அவங்க போயிட்டாங்க, சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. சிறைச்சாலைக்கு போனதுக்கு பின்னாடியும் அதுக்கப்புறம் there is an appellate authority, அதுக்கு நாங்கள் போவோம், நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. அதனால இன்னைக்கு அதிமுகவின் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை வந்து எடப்பாடி பழனிசாமி என்பவரை முதலமைச்சராக வந்திருக்காங்க. அவர் இப்பவே ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஒண்ணுமே செய்யாது, தினமும் செத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சின்னு வந்த உடனேயே சொன்னா
பொறுத்திருந்து பாருங்கள், இந்த ஆட்சியில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்த போகின்றோம், இதெல்லாமே வந்து பொறுத்திருந்து பார்க்க போறது இல்லையா? அது வந்த உடனேயே நீங்க ஏன் கலைச்சிட்டு நீங்க ஃபேஸ் நீங்களே சொன்னது அம்மாவின் ஆட்சின்னு, அவர் அதை வச்சுதான் சொல்றாரு. ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாரு, உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த ஆட்சியை எப்படி தொடர்வது அப்படின்னு கேக்குறாரு. ஏற்கனவே குற்றவாளின்னு வந்து பதவி இறங்கி இதுக்கு பிறகு பண்ண முடியாது. கீழமை நீதிமன்றம் வேறு, உச்சநீதிமன்றம் வேறு. தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர் குற்றவாளி அல்ல. மக்களை பார்த்து அம்மா அவர்களுடைய திட்டங்களுக்கு அவரே சொல்லியிருக்காரு, இது தனிப்பட்ட அவங்களுக்கு தான். அதனால படி மகேசன் தீர்ப்பு படி அம்மா நிரபராதி, அதனாலதான் அம்மா தண்டனை அனுபவிக்கல. அவங்க குற்றவாளி, அதனால அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதனால நீங்க தீர்ப்பை வாசிக்கலாம். அம்மா நிரபராதி அப்படின்னா நேத்துக்கு அம்மாவுக்கு எதிராக வந்த வழக்குக்கு என்ன ஒரு கொண்டாட்டம் உங்க தரப்புல இருந்துச்சு? அததான் சொல்றேன். ஏன்னா அம்மா தண்டனை மிகச்சிறந்த தீர்ப்புன்னு சொன்னாங்க தீபா, மிகச்சிறந்த தீர்ப்புன்னு சொன்னாங்க தீபா. அவர்களை அழைத்து கொண்டு போய் ஆரத்தி எடுத்தது யார்? ஒரே சொல்வது போல அருமை சகோதரி சொல்லுவதை போல் ஜெயலலிதா நிரபராதி என்று அறிவிக்கப்படவில்லை. உயிரோடு இருந்திருந்தால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு நிமிஷம் குறுக்கிடல, இல்லாத காரணத்தால் தண்டனை வாங்க வேண்டும் என்று தீர்ப்பு ஒரு பக்கம். ஆனால் கீழ் விசாரணை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிய பொழுது அம்மாவின் ஆட்சி என்று பெருமை பேசியிருக்கலாம், நாடு ஏற்றிருக்கும். தண்டிக்கப்பட்ட பிறகும் இன்று உள்பட இது அம்மாவின் ஆட்சி என்று சொன்னால் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவருடைய ஏற்புடைய காரியத்தை இந்த அரசு செய்கிறதா, இல்லை குற்றவாளி தான் என்று இந்த அரசு ஒத்துக்கொள்கிறதா? அம்மாவின் ஆட்சி தான் நாங்க சொல்லுவோம், அவர்களுடைய ஆட்சிங்கிறது சட்டத்தை மீறி ஆட்சியை நடத்தலாமா? ஊழல் ஆட்சின்னு சொல்றதுக்கு சமானம் சமானம் இல்லையா? எனவே ஜனநாயகத்தை காப்பாற்றவாவது இனிமேல் இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லுவது. ஒரு கருத்து கேட்டுருவோம், அவர் ஒரு பாவம் பத்திரிகையாளர். இல்ல, இதுல ரெண்டு விஷயங்கள் நேரடியா உங்களுக்கு. ஒண்ணு வந்து இப்போ திரு பீட்டர் சொல்றாரு, இது அவர்களுடைய பெயரால் வாக்குகள் கேட்கப்பட்டது, இன்னைக்கு அவர் உட்பட எல்லோருமே குற்றவாளிகள் சொன்னதுனால ஒரு பொது தேர்தலை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. அது சரியா இருக்க முடியுமா? 5 ஆண்டுகள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மேண்டேட்டை வந்து மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த 5 ஆண்டுகள் தொடர்வது சரியா இருக்க முடியுமா? அரசியல் சாசன சட்டப்படி 5 ஆண்டுகள் தொடர்வதுதான் நியாயம், அதுதான் வழக்கம். ஒரு முதலமைச்சர் இறந்ததுனாலோ இல்லைன்னா ஒரு பிரதமர் இறந்ததுனாலோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுனாலோ ஒரு ஆட்சி எங்கேயும் கலைக்கப்படவில்லை. 325 356 பண்ணி கலைச்சிருக்காங்க. அதன் பிறகு எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே யோசிச்சாங்க. இப்போ மறுபடியும் அருணாச்சலானாலும் சரி உத்தராகண்டானாலும் சரி திருப்பி வந்து கொண்டே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு பெக்யூலியர் சுச்சுவேஷனாக இருக்கு. அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த 2 தரப்பினர் போடுற சண்டை இருக்கே பார்க்கும்போதே புல்லரிக்குது. அதாவது எப்படியாச்சும் இவங்களை தவிர்த்துட்டு நாம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், இதுதானே எய்மை கடைசியில். அது அம்மா ஆட்சி மூலியமா அம்மா என்ன பண்ணாங்களோ அதை வச்சு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஆனா அம்மா இன்றைய டேட்ல வந்து கான்விக்டா இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவனுடைய பேரை வச்சு வாழ்த்துகிறதோ இல்ல சின்னம்மாவை வாழ்த்துகிறதோ அது ராஜ்பவனில் நடக்கும்போது, கவர்னரை வச்சு நடக்கும்போது, நீங்க ஃபர்ஸ்டே அதாவது மந்திரிகளை செய்யும் போது யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் ஓத் ஆஃப் சீக்ரசிக்கு எதிராக போயிருக்கீங்க, அங்கே போயிருக்கீங்க, அங்கே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆயிருது. அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்கள்கிட்ட நீங்க போய் மறுபடியும் எலெக்ஷன் வரணும் தேர்தல் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் உங்க தொகுதி மக்கள்கிட்ட நீங்க பேசலாம் இல்லையாங்கிற ஒரு கருத்து மட்டும் தான் கேட்கிறேன். இதுவரை நான் பேசினவர்களோ இல்ல நீங்க பேசினவர்களோ இல்ல உங்க நம்ம தொலைக்காட்சியில் வந்தவர்களோ எந்த ஒரு இடத்துல வந்தவர்கள் கூட இல்ல சசிகலா இருக்கிறது ஜெனரல் செக்ரட்டரியா இருக்குது பொருத்தமானது அப்படின்னு சொல்லல, எடப்பாடி வந்தது சரின்னு சொல்லல. அதே போல அது சொல்றீங்க, இப்ப திரு எடப்பாடியை முதலமைச்சராக தேர்வு செய்வதை மக்கள் ஏற்கவில்லை அப்படின்னா எதையெல்லாம் என்ன பாராமீட்டர்ல நம்ம இதெல்லாம் சொல்றோம்? எந்த பாராமீட்டர் எடுத்து பாருங்க. இப்போ வந்து ஒரு பாப்புலாரிட்டி பாராமீட்டர் எடுத்து பாருங்க. எவ்வளவோ பேர் சர்வே நடத்தி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சர்வே நடத்தி இருக்காங்க. அந்த சர்வேகள் எல்லாம் முதலாவது இடத்தில் இன்னைக்கு யார் உங்களுக்கு முதலமைச்சரான இவங்க கேள்வி என்ன முன்வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை மக்களை சந்தித்து வாக்குகளை வாங்கி இன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கான ஒரு மேண்டேட் வந்திருக்கு. இப்போ நீங்க 4 வருஷம் இருக்கும்போது திருப்பியும் ஒரு தடவை போய் மக்கள்கிட்ட நீங்க கருத்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவோமாங்கிறது தான் கேள்வி. அதான் நார்மல் சிச்சுவேஷன்ல அரசியல் சாசன சட்டப்படி அது தேவையில்லை, அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான், அது பொது புரிதலுக்கும் வரக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு ஃபோன்-இன் ப்ரோக்ராம் வைங்க, இல்லைன்னா எந்த ஒரு சர்வே எடுங்க, தமிழ்நாடு மொத்தமாக ஒரு சர்வே எடுங்க, அவர்கள் எல்லாம் என்ன கூறுகிறார் என்றால் இதெல்லாம் நாங்கள் ஜெயலலிதா பீட்டர் சொன்ன மாதிரி
இதெல்லாம் நான் ஜெயலலிதாவுக்கு அளித்த வாக்குகள், நீங்கள் மறுபடியும் வந்து வாக்கு செய்யறீங்களா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க தொகுதிக்கு போங்க தான் சொல்றேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு தொகுதிக்கு போய் தான் ஆகணும். இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுக்கு பிறகும் கூட அவங்க இன்னும் 4 ஆண்டுகளுக்கு அந்த தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் ஒரு தேர்தலையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் கணக்கில் எடுக்காம இந்த முடிவு எடுப்பாங்களா? இல்ல இப்ப இதுக்கு நாம கொஞ்சம் திரும்பி போன நேத்து நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்றேன். புது புது அர்த்தங்கள்ல நாம வந்து நானும் ஒரு அதிமுக பிரமுகரும், அதாவது இன்னைக்கு சசிகலா கேம்ப் இருக்கிற ஒருத்தரும் விவாதிச்சு கொண்டிருக்கிறோம். அங்க வந்து இந்த இஷ்யூ வருது. டிடிவியும் அதே மாதிரி டாக்டர் கார்த்திகேயனையும் வெங்கடேசன் கொண்டு இருக்குமே கட்சிக்குள்ளால, இவர்களுக்கு ஏதாச்சும் பதவி வழங்கப்படுவான்னு நெறியாளர் கேட்கிறாரு. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக கிடையாது என்று கூறுகிறார். 7 மணிக்கு கிடையாதுன்னு கூறிட்டு 9 மணிக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப கட்சிக்காரனுக்கே தெரியாது இதெல்லாம் வர்றது. அப்ப இது என்ன குடும்ப ஆட்சி இல்லாம வேற என்ன நடக்குது? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஒரு சர்வே எடுத்தா ரொம்ப மிக தெளிவா இருக்கு. இன்னைக்கு சர்வேல என்ன வருதுன்னா, நான் வந்து நீங்க கோச்சுக்கிறீங்கன்னா கோச்சுக்குங்க, பட் இன்னைக்கு சர்வேல வந்து ஓபிஎஸ் தான் முதலிடத்தில் இருக்காரு, முதல்வரா. அடுத்த இடத்துல ஸ்டாலின் இருக்காரு. இதுதான் நிதர்சன உண்மை. இதுதான் தமிழகத்தினுடைய இன்றைய நிலை. தமிழக மக்கள் கேட்கறதெல்லாம் இவ்வளவுதான். நீங்கள் வந்து இப்படி குதிரை பேரம் பேசுறதுக்கு எம்எல்ஏ கொண்டை அடைச்சு வச்சுக்கிறோம். இதுக்கு தான் நாங்க வந்து உங்களை எலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பிரச்சனை என்னன்னா, இங்க சட்ட ரீதியா போகணுமா அப்படிங்கிற விஷயம் தான். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஓபிஎஸ் பக்கத்துல அப்படிங்கிறதா மக்கள் விரும்புறாங்க. இதெல்லாம் நம்ம சொன்னாலும் சட்டமன்றத்துல நீங்க உங்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கணும். சட்டமன்ற 2 நாட்களாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்படியே இருக்கும்போது நீங்க வந்து எப்படி இதை கிளைம் பண்ண முடியும்? திரு ஓபிஎஸ் தான் இன்னைக்கு சிஎம் வரணும்னு எந்த அடிப்படையில் நீங்க கிளைம் பண்ண முடியும்? அப்படி சர்வேஸ் அப்படி சொல்லுதுன்னா சொல்றேன். யார் வேணா இந்த அறையில் இருக்கிற அத்தனை பேரும் சர்வே நடத்துங்கள். திரு ஜெயராம், இப்போ வந்து மீண்டும் ஒரு தேர்தல் அப்படிங்கறத நோக்கி போக வேண்டி இருக்கிறதா, அல்லது ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வருது, எல்லோருக்கும் அங்க எண்ணிக்கை இருக்கு, காங்கிரஸ்க்கு எண்ணிக்கை இருக்குது, அந்த அடிப்படையில் தான் திரு பீட்டரையும் அழைத்திருக்கிறேன், அவற்றையும் கேட்க வேண்டியிருக்கிறது. திமுகவுக்கு எண்ணிக்கை இருக்கிறது, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எண்ணிக்கை நம்பரை கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாவற்றிலும் சட்ட ரீதியாக இருக்க வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு அமைப்பு, உங்களுடைய பார்வை என்ன? எங்களுடைய பார்வை என்னன்னா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ரெசார்ட்லேருந்து இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்களுடைய தொகுதிக்கு போயிருக்கணும், போக சொல்லியிருக்கணும். இது வந்து ஒரு நியாயமான ஃப்ளோர் டெஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா அமையுது. இவங்க வந்து நேரடியாக ஒரு கூவத்தூர் ரெசார்ட்லேருந்து கொண்டு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நியாயமாக அமையறதுக்கான எந்த விதமான வாய்ப்பு. நேற்றே கேட்டதை திரும்ப உங்கள்கிட்ட கேட்குற, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற எல்லோருமே ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸ், அவங்களுடைய அரசியல் அனுபவம், அவங்களுக்கு பின்னணி பின்புலம் எல்லாம் இருக்கு. அவர்களை அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக மிரட்டி உருட்டி அங்கே உட்கார வைக்க முடியுமா? அவங்களே தானே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வெளியே போயிட்டோம்னா எங்களை வந்து பன்னீர்செல்வம் அவர் மிரட்டிடுவாரு, அவங்க ஆட்கள் மிரட்டிடுவாங்க. நாங்க இதான் கேட்கிறோம். ஒரு எம்எல்ஏ என்பவர் அப்படி மிரட்டக்கூடிய ஒருவராக இருந்தால் ஒண்ணு மிரட்டணும், இல்ல விலை போகணும். நீங்களே அப்ப ஒத்துக்கிறீங்களா விலை போறாங்க அப்படின்னு? இல்ல உங்க அணியில சொன்னாங்க, உங்க அணியில சொன்னது, உங்க அணியில சொன்னது. அப்போ மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து மக்கள் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு அப்போ என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேள்வி இருக்கு. மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கேள்வி, நேரடியான கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் காப்பாற்ற முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய தொகுதிக்கு போவதில் என்ன பிரச்சனை? 10 நாட்களாக தொகுதிக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் போல. தொகுதியுடைய பிரச்சனைகளை யார் ஒருத்தர் எல்லாரும் பேசினா கேட்காது. நான் அவங்கள்ட்ட கேள்வி சுதந்திரமா இருக்காங்க. இன்னைக்குள்ள அரசியல் என்ன சுதந்திரம் எனக்கு புரியல. என்ன சுதந்திரம்? உங்க தொகுதியில இருக்கிற மக்களை போய் பார்க்க முடியல, 10 நாளா பார்க்க முடியல. போவேன்னு சொல்லல. அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில இன்னைக்கு அரசு இந்த இன்னைக்கு தான் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இனிமே இப்போதும் கூவத்தூருக்கு தான் போயிருக்கோம், தொகுதிக்கு போல. இல்ல, அவங்க விருப்பப்படி போயிருக்காங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறமா தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த ஆட்சி அமைச்சு இந்த மாதிரி இந்த ஆட்சியை கிடைக்க வேண்டும் என்று அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்த அந்த சதிகள்லாம் அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டதுனால எல்லாரும் ஒன்று கூடி இருந்து நிச்சயமாக மீண்டும் அம்மா வழிகாட்டுதல் படி ஒன்று கூடல் தான் தொடக்கத்துல இருந்து கேக்குறதுக்கு பதிலே வரல. சட்டமன்ற உறுப்பினர் விடுதி இருக்கு, இல்ல நான் என்ன கேக்குறேன், சட்டமன்ற உறுப்பினர் விடுதி இருக்கு, சிட்டிக்குள்ளேயே இருக்குது, நீங்க எப்ப வேணா ஆளுநரை பார்க்க முடியும். எதுக்கு இங்க இருந்து கொண்டு போய் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு எல்லாரும்? நீங்க சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா நேத்து அந்த கூவாத்தூர் ஹோட்டல்ல இங்க பாருங்க கரண்ட் கட் பண்ணவும் போலீஸ் ஃபுல்லா எல்லா போலீஸும் போய் விசாரிச்சாங்க. நீங்க தான் போயிட்டு சசிகலா தொடர்ந்து பேச ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து, அது மட்டும் இல்ல, சொந்த செலவில் தங்கி இருக்கிறோம் என்று வேற பேட்டி கொடுக்குறாங்க. சட்டமன்ற வச்சாங்க. ஏன்னா போயஸ் கார்டன்ல வைக்கல. ஏன்னா போயஸ் கார்டன்ல இருந்து ஓபிஎஸ் ஐயா வீடு கிட்டக்க பாருங்க, அது சீக்கிரமா அவங்க போய் சேர்ந்துருவாங்க. கூவத்தூர்ல இருந்து அங்க வர்றது ரொம்ப தூரம். நீங்க எவ்வளவு பேசினாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட 2 நாளா நீங்க கூட்டிட்டு வர முடியல.
நம்ம வருவாங்க. பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். பொறுங்க. இல்ல மிக வேற முக்கியமா ஒண்ணுமே இந்த இல்ல. 18ஆம் தேதி பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்கிற இந்த நிலையில திமுகவும் காங்கிரசும் என்ன செய்ய போகிறது? ஒரு பெரும்பான்மை பலத்திற்காக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறார்கள். திமுக எம்எல்ஏக்களும் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரை ஆதரிக்க போகிறார்கள், அல்லது சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிக்க போகிறார்களா, வாக்களிப்பார்களா இல்லையா? தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு